மரத்திலே சிலுவை செய்யப்பட்டது என்பது முக்கியம். சிலுவை என்கிற மரம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டது என்று சொல்லி சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னு சொன்னால் எப்படியோ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து இருக்கலாம், எந்த விதத்திலும் மரித்து இருக்கலாம். ஆனா ஏன் சிலுவையை தெரிந்து கொண்டார், அல்லது முக்கியமாய் சொல்லணும் மரத்தை தெரிந்து கொண்டார்? ஏன்னா அந்த சிலுவை மரத்தினாலே செய்யப்பட்டது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் அவசியம். ஆதியாகமம் 3:17 வாசி, விலக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை புசித்ததினாலே பாவம் சாபம் நமக்கு வந்த. இந்த பூமியில பாத்தீங்கன்னா பாவம் எப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, விலக்கப்பட்ட ஒரு மரத்தினுடைய கனியை புசித்ததனால. ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பாவத்தை செய்தபடினாலே பாவமும் சாபமும் மரணமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனுக்குலத்துக்கு வந்தது. அடுத்தது பாவத்தினுடைய சம்பளம் மரணம். இந்த பாயிண்டை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ரோமர் 6:23, பாவம் செய்தபடினாலே அதனுடைய சம்பளம் என்பது மரணமாய் காணப்படுகிறது. யார் பாவம் செய்தது? ஆதாம் மட்டுமா? ஆதாமினால் நாம் எல்லாருமே பாவம் செய்தோம் என்பதுதான் உண்மை. இது புரிந்து கொள்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒருவேளை கடினமாய் காணப்படலாம். ஆனால் உண்மை அதுதான். அதாவது கசப்பான ஒரு நீரூற்றிலிருந்து தித்திப்பான நீர் என்ன பண்ண முடியாது, சுரைக்க முடியாது. ஒரு மரமே கசப்பா இருக்கும் பொழுது, விஷத்தை கொடுக்கும் பொழுது அதுல ஒரு நல்ல கனி அதுல ஸ்பெஷலா என்ன பண்ண முடியாது, வந்துட முடியாது. அப்ப நம்முடைய ஆதி தகப்பன் அவன் பாவியா இருக்கும் பொழுது நம்ம ஒரு பாவமும் செய்யலன்னா கூட பாத்தீங்கன்னா அவனிலிருந்து நாம் வருகிறபடினாலே ஆண்டவர் நம்மளையும் எப்படிதான் பாக்குறாரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க தகுதியானவர்களாய் ஆண்டவர் பார்க்கல. நம்முடைய ஆத்மா பாவம் செய்யாததாய் இருந்தாலும் கூட, சின்ன பிள்ளைங்களுடைய ஆத்மா அப்படிதானே, ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கான தகுதி நமக்கு என்ன ஆகாது, உண்டாகாது. அதனால்தான் ஆலோசனை வேளையில் அவர் சொன்னார், ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து, அப்படி அந்த வசனம் பாவம் செய்த ஆதாம் தான், ஆனால் மனுக்குலமே பாவம் செய்ததா என்ன பண்றார் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாரும் பாவம் செய்தோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப மரணத்திற்கு தப்ப என்ன வேணும் அப்படின்னு சொன்னா மன்னிப்பை பெற வேண்டும். மரணத்துக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பை பெற வேண்டும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 9:22 இரண்டாவது பகுதி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு வேணும். ஆனா மன்னிப்பை பெறுவதற்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப சாபத்திலிருந்து நம்மை மீட்க மரத்தில் அவர் தூக்கப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கலாத்தியர் 3:13 எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. கலாத்தியர் 3:13, சாபத்திலிருந்து நம்மை மீட்க அவர் மரத்திலே தூக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி. ஆமா, மரத்திலே தூக்கப்படணும். நம்முடைய சாபம் போகணும்னா அவர் மரத்திலே தூக்கப்படணும். ரத்தம் சிந்துதல் மாத்திரம் முடியாது, மரத்திலே தூக்கப்பட்டு என்ன பண்ணணும், ரத்தத்தை அவர் சிந்த வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனபடினால என்ன பண்ணணும், அவர் மரத்தில் தூக்கப்பட வேண்டும். அதற்கு மேலே இருக்கிற 10-11 வசனங்களை பின்பாக நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணமும் மற்ற எந்த காரியமும் என்ன பண்ண முடியாது, நம்மள ரட்சிக்க ஏதுவல்லாது அல்லது போதுமானது அல்ல. ஆனபடினாலே பார்த்தீங்கன்னா அவர் மரத்தில் தூக்கப்பட வேண்டும் என்பது அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி அதில் நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய சிலுவை அப்படின்றதான வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்தேயு 16:24 இப்படி வாசிக்கிறோம், அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாடு. என்ன பாடு? ஆண்டவரை பாட கொடுப்பாரா? இல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறது நிமித்தமாய் நமக்கு இந்த உலகத்திலே உண்டாகிற பாடுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது உன்னுடைய சிலுவை என்று சொல்லி, கிறிஸ்துவுக்காக நான் நிற்கிறேன், கிறிஸ்துவுக்காக நான் ஓடுகிறேன், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நான் ஒதுக்கப்படுகிறேன், நான் தூஷணங்களை நிந்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறதுடைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையாய் அது காணப்படுகிறது. அப்ப அதனால ஆண்டவர் சொல்றார், அவனுடைய சிலுவை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது, சிலுவையினுடைய அடையாளம் என்று சொல்லப்படுற காரியம் எதை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய வாழ்க்கையில என்று சொல்லி சில வசனங்களை சீக்கிரமாய் பார்க்கலாம். முதலாவது, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அறையப்பட்டது என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. ரோமர் 6:6 வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த நாளில் நம்முடைய அந்த பழைய சரீரம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமா இந்த சிலுவை சொல்லப்பட்டிருக்கிறது
ஆலோசனை வேளையில அவர் சொன்னார், எப்படி நம்முடைய ஜென்ம சுபாவம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அதை மேற்கொள்ளுகிறதற்காக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, பலனை கொடுத்திருக்காரு. இந்த நாளில் நம்ம விட முடியும். சிலுவையில் அறையப்பட்டதாய் காணப்பட்டால் இன்னும் நம்ம மாம்ச சரீரத்தில் தான் காணப்படுகிறோம். அப்ப இந்த சிலுவை என்று சொல்வது பழைய மனுஷன், நம்முடைய பழைய மனுஷன் நம்மிடத்துல உண்டு, ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலே அது காணப்படுகிறது என்கிறதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இரண்டாவது, ரட்சிப்பின் உபதேசத்திற்கான அடையாளமாய் அது காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:18, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப சிலுவையை பற்றின உபதேசம் அப்படின்னு சொன்னா சிலுவையை குறித்து சொல்லி கொடுக்கிறது இல்ல, என்னுடைய கர்த்தர் சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் என்னுடைய பாவங்களை சிலுவையில அவர் சுமந்தார், என்னுடைய சாபங்களை சுமந்தார் என்று சொல்லி கொடுக்கிற உபதேசம். அப்ப சிலுவை அப்படின்னு சொன்னாலே கிறிஸ்துவை பற்றின உபதேசம் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது. அது நம்முடைய ரட்சிப்புக்கு ஏற்றதான உபதேசம். மூன்றாவது, சபையில் பிரசங்கங்கள் அல்லது சுவிசேஷ ஊழியங்கள் கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாய் காணப்படுது சிலுவை. 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அப்படின்னா கர்த்தர் எனக்காக வந்தவர் மாத்திரமல்ல, அவர் எனக்காக என்ன பண்ணார், மரித்தார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே நமக்காக அவர் உயிரோடு எழுந்தார், ஒரு நாள் நமக்காக வரப்போகிறார் என்று சொல்லி இந்த பிரசங்கங்கள் சுவிசேஷ ஊழியங்களில் கிறிஸ்துவை மையப்படுத்தி சொல்லப்படுவதற்காக சிலுவை அடையாளமா என்ன பண்ணுது, நமக்கு அது காணப்படுகிறது. அடுத்தது, இயேசு நம் பாவங்களுக்காக சாபங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதற்கான அடையாளம். சிலுவை நாளைக்கு தான் நமக்கு ஞாபகம் வரணும்னா வேற எதையும் ஞாபகம் வரக்கூடாது. கொலோசியர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கர்த்தருடைய வழி இது, ஆண்டவர் இப்படிதான் என்று சொல்லி வைத்திருக்கிற வழியை பாத்தீங்கன்னா சிலுவை ஒரு அடையாளமாக நமக்கு காண்பிக்கிறது. என்னுடைய ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை தன்னோடு ஒப்புரவாக்கி கொண்டார் என்று சொல்லி நாம விசுவாசிக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இது காணப்படுகிறது. அடுத்தது கடைசியா, நம்முடைய பழைய பாவங்களுக்கான அடையாளம். சிலுவை என்று சொல்லும்போது நம்முடைய பழைய பாவ வாழ்க்கைக்கான அடையாளமா இது காணப்படுது. 1 பேதுரு 2:24 இப்படியாய் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினதனுடைய நோக்கம் அது என்னுடைய பாவத்திற்காக. சிலுவை நினைக்கும் போது அதான் நமக்கு ஞாபகம் வரணும், அவர் மரத்திலே தூக்கப்பட்டார். அப்ப நம்முடைய பழைய பாவங்களுக்கான இது நடந்ததனுடைய காரணமே நான் தான் என்று சொல்லி நான் உணரணும். சிலுவை குறித்து யோசித்தேன் என்று சொன்னால் அப்ப நம்முடைய பாவங்களுக்கான அடையாளம். சரி, பேக் டு த கொஸ்டின். அப்ப சிலுவை என்கிறதான இந்த குறி, அடையாள குறியினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி வேத வசனங்களின் படி நாம் பார்க்கும் பொழுது, ஆசீர்வாதத்திற்காக பிறர் மீது சிலுவை போடுவது அது அவசியமற்ற காரியமாய் அது காணப்படுகிறது. நம்மேல போட்டுக்கொள்வதும் பாத்தீங்கன்னா அர்த்தமற்றது. ஜெபம் முடிந்தவுடன் நம்ம போட்டுக்கொள்வதும் பாத்தீங்கன்னா வேதத்தில் இல்லாதது, ஆகையால் அது தேவையற்ற காரியம். அடுத்தது, வீடுகளிலோ சபைகளிலோ சிலுவையில் இயேசு தொங்குவதை போல உள்ள சொரூபங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தவறானது. என்ன, சிலுவையை வைத்திருந்தா கூட பரவாயில்ல, அதுல இயேசு தொங்குகிறதை போல சுரூபத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள் சொன்னால் அது வேதத்தில் இல்லாத ஒரு காரியம், அது தவறு. அதுல தொங்குகிறது இயேசுவோ யாரோ நமக்கு தெரியாது. சிலுவை அந்த ஷேப்ல தான் இருந்ததா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா ரோமர் ராஜ்யத்துல இந்த இப்படிப்பட்ட தண்டனைக்கு பலவித சிலுவைகள் பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் உண்மை. ஆனா ஒன்று மட்டும் சத்தியம், அந்த சிலுவை மரத்தினால் ஆனதா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மரத்திலே இயேசு நமக்காக தொங்கினார், ரத்தம் சிந்தினார் என்பது மாத்திரம் சத்தியமாய் காணப்படுது. அதனால வீடுகளில் இருந்தாலும் சரி, சபைகளில் இருந்தாலும் சரி, சிலுவையில இயேசு தொங்குகிறதை போல காட்சியாய் காணப்படுகிற சுரூபங்களை வைப்பது மிகவும் தவறானது. இயேசு எப்படிப்பட்ட சிலுவையில அறையப்பட்டார் என்பது அவசியம் அல்ல.
அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது சத்தியம், அதாவது சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டார். அடுத்தது, சபை கட்டிடங்களில் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிற இடம் இது என்பதற்காக சிலுவை வைக்கப்பட்டால் நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப சர்ச்சுக்கு மேல சிலுவை இருந்தாதான் வர ஜனங்களுக்குலாம் என்ன தெரியும், பார்க்கறவங்களாம் இது கிறிஸ்துவை ஆராதிக்கிற இடம் என்று சொல்லி தெரியும். அப்ப அந்த அர்த்தத்தில் அது அடையாளமாய் வைக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் தவறு கிடையாது. கிறிஸ்தவ கல்லறைகளில இவர் கிறிஸ்தவர், கிறிஸ்துவை பின்பற்றினவர் என்பதற்கு அடையாளமாக அது வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது என்ன பண்ணது, தவறு கிடையாது. இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்துல போய் ஒரு சிலுவையை காமிச்சால இவன் கிறிஸ்தவன் அப்படிதான் சொல்லுவாங்கல்ல. அப்ப அப்படிப்பட்ட அடையாளமா அது மாறி இருக்கிறது. ஆனா அந்த அடையாளத்தினுடைய முக்கியத்துவம் யார் என்று சொன்னால், அது கிறிஸ்து நமக்காக பலியானதை, பாடுபட்டதை, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததை அது குறிக்கிற அர்த்தத்திலே காணப்படும் என்று சொன்னால், வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது தவறல்ல. ஆனால் அதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து அது ஒரு ஹோலி, ஒரு பரிசுத்தமான காரியம் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம போவோம் என்று சொன்னால் அது மிக மிக தவறான ஒரு காரியமாய். உங்களுடைய கையை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றார். பெரியவங்களா இருந்தா சின்னவங்க மேல கைகளை வைத்து என்ன பண்ணலாம், அல்லது கையை வைத்து சிலுவை போட்டு ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. இல்ல இப்படி சிலுவை போட்டுக்கணும்னு ஆண்டவர் நமக்கு. அப்ப வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்ய பழகும் பொழுது நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திசை மாறுவதற்கு அது ஏதுவாய் அமைந்துவிடும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.